தெரியாம அவன் வீட்டுல இருந்திருக்கானே. ச்சீ. எல்லாம் என் தலையெழுத்து. சார், அபிராமி, கந்துவட்டி சண்டை, கைதி எஸ்கேப், இதுல ஏதாவது லிங்க் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுதா? எஸ். நாம கைதியை தேடுற மாதிரி அபிராமியும் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்தோம்னா நாம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் கிடைக்கும்னு நான் நம்புறேன். நானும் அதான் சார் நினைக்கிறேன். சார், நமக்கு கிடைச்ச தகவலை ஜாயிண்ட் கமிஷனர்கிட்ட சொல்லலாமா? நோ, வேண்டாம். அவசரப்பட வேண்டாம். போலீஸுக்கு ஒரு சின்ன பொறி கிடைச்சாலும் அவங்க அதிரடியா என்கொயரி ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் தப்பிச்சு போன கைதி உஷாராயிடுவான். கந்துவட்டியும் அபிராமியும் அவங்க லாயரை பார்த்து கேஸை வேற ரூட்ல திருப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, டிரைவர் ராஜன் கான்பிடண்டா எதுவும் சொல்லல. அவன் ஸ்டேட்மெண்ட் நமக்கு உபயோகப்படும்னாலும் நாம உடனே எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது. கொஞ்சம் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கிடைக்கணும் கனி. ஓகே சார். நீங்க அபிஷியலா மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையில அபிராமியை ஃபாலோ பண்ணணும். நமக்கு ஏதாவது குழு கிடைக்கும். சரி சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். ஓகே சாந்தி. ஒன்னா நமக்கு தேவையான எவிடன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. மறுபடியும் சந்திப்போம். ஓகே சார், நான் கிளம்புறேன். வரேன். வாங்க. இனிமே எல்லாமே நீங்க அபிராமியை ஃபாலோ பண்றதெல்லாம் இருக்கு. கவலைப்படாதீங்க சார், சீக்கிரம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். படுவாய் பைய அயோக்கிய பைய. சொல்லாம வந்தா சொல்லாம போயிட்டான். ஊர்ல வேற நிலத்தை விலை பேசி வச்சிருக்கேன். இப்ப நான் பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? திருட்டு பையனுக்கு தெரியாம அந்த கைதி இந்த வீட்டுல இருந்திருக்க முடியாது. இவனை மிரட்டினா உண்மை வெளில வரும். அம்மா, டிஃபன் ரெடி ஆயிட்டு இருக்குமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல சூடா சாப்பிடலாமா? நானே சூடா தான் வந்திருக்கேன். ஏயா, உன்னை நம்பி தானே இவ்வளவு பெரிய வீட்டுல உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். ஆமாமா. நீ வேலை பண்ற லட்சணம் இதானா? என்னமா சொல்றீங்க? என்னமா நடிக்கிற நீ? அந்த கைதி இந்த வீட்டுல இருந்தது உனக்கு தெரியுமா தெரியாதா? உன்னதான் தெரியும்ல?
தெரியுமா? என்னது தெரியுமா? ஆமாம்மா, எனக்கு தெரியாதா? அட பாவி, எவ்வளவு திமிரா பேசுற. ஏயா ஏயா என்கிட்ட சொல்லு. எதுக்குமா சொல்லணும்? எதுக்கா? உங்க கண்ணு முன்னாடியே கைதி நடமாடுறான், அது வேற நான் தனியா எடுத்து சொல்லணுமா? ஏன் கண்ணு முன்னாடி கை? இந்த பாரு, இப்ப நீ என்கிட்ட ஆட்டி வாங்க போற. உங்ககிட்ட அடி உத வாங்கினாலும் காலம் பூரா உங்ககிட்ட கைதியா இருக்கணும் முடிவெடுத்தேன் பாருங்க. நான் அந்த அம்மா, இந்த கைதி உங்க வீட்லயே தான் இருக்கேன். அடச்சே, உன்னை பத்தி தான் சொன்னியா? ஏமா, நான் தான் இந்த வீட்டை கண்குத்தி பாம்பா பாத்துட்டு இருக்கேனே, என்ன மீறி ஒரு பையன் இந்த வீட்டுக்குள்ள வர முடியுமா? என்ன கிண்டலா? ஐயோ இல்லம்மா, சத்தியமா சொல்றமா, உண்மையா சொல்றமா. இந்த வீட்டுல ஒரு கைதி இருந்தானா இல்லையா எனக்கு ஒண்ணுமே தெரியாதம்மா, என்ன நம்புங்கம்மா. போதும், நிறுத்து. அப்பா, ஒரு வாவி பையன் போனானே, என்னையும் கூட்டிட்டு போயிருக்கூடாது. கூட கூட்டிட்டு போயிருந்தா பாதி ஷேராவது எனக்கு கிடைச்சிருக்கும். நல்லானுடைய தலையெழுத்து மாற்ற முடியுமா? அதே காய்கறி, அதே ஸ்டவ், அதே அழுக்கு துண்டு. ஓகேம்மா, இதை கொண்டு இருக்கு சார். சரிங்க. வா 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 வா. நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இன்னைக்கு நான் நிக்கிறதே ஒன்னால தானப்பா. நீங்க இப்படி எல்லாம் சொன்னா இனிமே நான் இங்க வரவே மாட்டேன். எவ்வளோ பாரு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எங்க குடும்பத்துக்கு நீங்க தான் நம்பிக்கை கொடுத்திருக்கீங்க. ஆமாப்பா, உட்காரு. இதுல நான் பண்ணது ஒண்ணுமே கிடையாதுமா. அமெரிக்கால அவர் பேசின பேச்சுக்கு வெளிநாட்டுக்காரங்க அவருக்கு கொடுத்த மரியாதை தான் இந்த ப்ராஜெக்ட். அதை பாராட்ட தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன், இதெல்லாம் சாதிக்கிறேன். போன உயிரை மீட்டு கொடுத்தே நீதானப்பா. இவ்வளவு பெரிய பேச்சுக்கெல்லாம் நான் பொருத்தமானவன் இல்ல. அது உன்னோட பெருந்தன்மை. சரி விடு, உன் பொண்ணோட ப்ராஜெக்ட் எந்த மட்டில் இருக்கு? ஷாம் பார்ட்னர் ஆகிறதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டான். வேண்டிய அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. நாளைக்கு நல்ல நாளா அக்ரிமெண்ட் சைன் பண்ண முடிவு எடுத்திருக்கோம். அபிராமி சம்மதிப்பாளா? நிச்சயமா சம்மதிக்க மாட்டாங்க. ஆனா ஷாம் உறுதியா இருக்கான். இந்த ப்ராஜெக்ட் மேட்டர் மட்டும் இல்ல, வர வர அவங்க அக்காவோட போக்கு பிடிக்கலன்னு ஷாம் சொல்றான். இதுல நான் அபிப்பிராயம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. உங்க ப்ராஜெக்ட் நல்லபடியா கொண்டாங்க. சாந்திக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னதுனால இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரும்னு தான் நான் நம்புறேன். அப்பா, நீங்களும் அப்பா அதுக்கு சப்போர்ட் பண்றீங்க? லக்ஷ்மண் சார், நான் பிராங்கா பேசுறேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. கார்த்திக், இல்லம்மா, நான் கண்டிப்பா பேசலாமா ஆகணும். ஏன்பா, அபிராமியால் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் போதாதா? இப்ப லக்ஷ்மண் சார் வேற நம்ம கஷ்டப்படுத்துமா? இந்த அக்கா தம்பி சண்டை, உமா பார்ட்னர்ஷிப் பிசினஸ், இது எல்லாமே அந்த அபிராமியோட சூழ்ச்சி தான்ப்பா. கார்த்திக், இதெல்லாம் யோசிக்காம லக்ஷ்மண் இந்த முடிவு எடுத்திருப்பான். அப்பா, அபிராமி எந்த புள்ளியில என்ன கோலம் போடுவான்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஷாம் ஒண்ணு சாதாரண ஆள் இல்லப்பா. அவன் அப்படித்தான். அவன் என்னைக்குமே அபிராமி விட்டு பிரிஞ்சு வரவே மாட்டான். இதெல்லாம் ஏன்பா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க? கார்த்திக், அப்படியெல்லாம் பேசாதடா. ஆர்கே சார் பேசட்டும். கார்த்திக், நீ என்கிட்ட எது வேணாலும் பேசலாம், அந்த உரிமை உனக்கு இருக்கு. உன் சந்தேகத்தை நான் கிளியர் பண்றேன். குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கும். அம்மா மாதிரி பொண்ணு இருக்கிறது இல்ல. அவ்வளவு ஏன் கார்த்திக், உலகமே ஒத்தமுறன்னு, நம்ம நாட்டு தேசப்பிதான்னு நாம கொண்டாடுற மகாத்மா காந்திக்கு பிறந்த மகன் ஒருத்தர் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாய் குடிச்சு கலாட்டா பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காரு. அமெரிக்க ஜனாதிபதி புஷ் பொண்ணுங்க பாருக்கு போய் குடிச்சதுனால ஃபைன் கட்டியிருக்காங்க. பெத்த பிள்ளைங்களுக்கு உன் லாஜிக்கு ஒத்து வரல, அக்கா தம்பிக்கும் ஒத்து போகணும்னு அவசியம் என்ன? தான் எடுத்து வளர்த்த அக்கா மேல பாசமும் பக்தியும் வச்சிருக்கான் ஷாம். லேட்டா அவளை புரிஞ்சிருக்கலாம் இல்லையா? ஷாம் இப்போ தன்னையே உணர ஆரம்பிச்சிட்டான்.
என்னமோ எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. சார், நீங்க 1000 சொன்னாலும் அந்த அபிராமியோட வர்க்கத்தை நல்லவங்கன்னு என்னால ஒத்துக்க முடியாது. பட போறது நீங்க சார், அதுக்காக தான் சொன்னேன். கார்த்திக், டே கார்த்திக். இந்த பாரு, ஆ, சின்ன பையன் படபடப்பா பேசிட்டான், தப்பா நினைக்காத. இத தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு சார்? மனசுல இருக்கிறது அவன் சொன்னான். அக்ரிமெண்ட் சைன் ஆனதும் நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லு. அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, God bless you. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க வாங்க உட்காருங்க. அக்ரிமெண்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. உங்க லாயரை வச்சு தானே MOU ரெடி பண்றீங்க? ஆமா சாந்தி, இந்த டீலிங் ஓகே. ஆனா உங்களுக்கும் கார்த்திக்கும் இருக்கிற டீலிங் நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. இந்த விஷயத்துல அவர் எங்க வந்தாரு? ஷியாம் உமா மேட்டர்ல உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். ஆனா அதே சமயம் இந்த விஷயத்துல கார்த்திக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நீங்க ஷியாமோட வாழ்க்கையை பாக்குறீங்க, ஆனா நான் உங்க வாழ்க்கையை பாக்குறேன். அவர் தான் என்ன புரிஞ்சுக்கல. எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னைக்காவது என்ன அவர் புரிஞ்சுக்குவாருன்னு. கார்த்திக் ரொம்ப வருத்தப்படுறான் சாந்தி. அதுவும் அவங்க அப்பா முன்னாடியே மறைமுகமா உங்க மேல கோபம் அவனுக்கு அதிகமாகுது. உங்க இடைவெளிக்கு இந்த மேட்டர் ஒரு காரணமா இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்றேன், இந்த விஷயத்துல நீங்க ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பஸ்ல போறவங்க ஆளாளுக்கு ஒரு ரூட் சொன்னா போக வேண்டிய ஊருக்கு பஸ் போய் சேராது. அவரு அர்த்தப்படுறத நினைச்சா நான் நினைச்சதை சாதிக்க முடியாதே. அபிராமிக்கு அவ தம்பி மூலமா தான் பாடம் புகட்ட முடியும். இப்ப அதெல்லாம் அவருக்கு புரியாது, காலம் புரிய வைக்கும். நீங்க என்ன சொன்னாலும் இந்த அக்ரிமெண்ட்ல சாந்தி கையெழுத்து தான் சாட்சி கையெழுத்தா இருக்கணும். உங்க பிடிவாதத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அவர் கோபமும் எனக்கு தெரியும், அவர் குணமும் எனக்கு தெரியும். நீங்க பயப்படாதீங்க, நடக்க வேண்டிய நல்லதை மட்டும் பாருங்க. ஹலோ சம்பந்திமா, எங்க இருக்கீங்க? ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன் ஸ்ரீனிவாசன் சார். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் கூப்பிட்டேன். அப்படியா? இல்ல, நான் அக்கவுண்ட்ஸ் செக் பண்ணிட்டு இருக்கேன். போன உடனே ஆடிட்டிங் இருக்கு. நான் அப்புறம் ஃபோன் பண்ணட்டுமா? அங்க உங்க தம்பி தனியா அக்கவுண்ட் ஆரம்பிக்க போறான், அதை பத்தி பேசணும் தான் கூப்பிட்டேன். என்ன என்ன சொல்றீங்க? நீங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கு எதுவுமே தெரியாது போல இருக்கே. இல்ல, எனக்கு உண்மையிலே ஒண்ணும் தெரியாது. என்ன விஷயம் சொல்லுங்க சார். லக்ஷ்மணன் கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு பெரிய மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாநாடுக்கு தலைமை யார் தெரியுமா வகிக்கிறாங்க? உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, நம்ம சாந்தி. அந்த மாநாட்டுல உங்க தம்பியும் லக்ஷ்மணன் பொண்ணும் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறதுக்கான ஏற்பாடு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்னது? ஆமா சம்பந்திமா, இந்த அக்ரிமெண்ட்டுக்கு உங்க ஷாமும் சம்மதம் தெரிவிச்சிட்டான். அவனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு அவங்க பக்கம் இழுத்தது யார் தெரியுமில்ல? சாந்தியே தான். எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
சம்பந்திமா, சாந்தி ரொம்ப தந்திரமா எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த அக்ரிமெண்ட்ல உங்க தம்பி கையெழுத்த போட்டான்னா நிரந்தரமா நீங்க ஷாம மறந்துட வேண்டியதுதான். போங்க, உடனடியா போய் அதை தடுத்து நிறுத்துங்க. ராஜன், வண்டியை திருப்புங்க. லக்ஷ்மண் சார் கெஸ்ட் ஹவுஸ் போங்க. சாந்தி, இந்த ஃபைல சாமி கிட்ட வச்சு கொடுமா. நானா? என்ன இந்த டீலுக்கே வர வேண்டாம்னு சொன்னீங்க? இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா உங்க லைஃப் ப்ராஜெக்ட்ல எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் பூஜை பண்ண சொல்றேன். பூஜையை ஆரம்பிங்க. வாங்கிங்க சாந்தி, ப்ளீஸ். உங்க கையால அதை ஷியாம் கிட்ட கொடுங்க.